ஸோ செகண்டாக உங்களுக்கு நான் செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா டெவில்ட் எக்குன்னு. ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம்னு காமிச்சிடுறேன். பாயில் பண்ணி வச்சுருக்கிற எக்கு நான் 3 எக் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வினிகர், நீங்கள் சாதா வினிகர் யூஸ் பண்ணிக்கலாம். மேனேஸ், இது வந்து என்னென்னா ரெட் வைன் வினிகர், பட் நீங்கள் நார்மல் வினிகர் இல்லைன்னா கொஞ்சம் லெமன் ஜூஸ். மேனேஸ் வேணும். இது வந்து நான் ஆட் பண்ணுவேன் பெரி மசாலா, பெரி பவுட்ரு உண்டுல அது, அப்புறம் கொஞ்சம் சுகர், கொஞ்சம் சால்ட்டு, இது டெக்கரேஷனுக்கு வந்து கொஞ்சம் ஆலிவ். ஓகே, ஸோ இதுதான் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பவுலில் வந்து நம்ம அந்த டெவில்ட் எக்குள்ளே மிக்சர்லாம் பண்ணிடலாம். நான் வந்து 3 எக்குனால நான் ரொம்ப குறைவாக தான் பண்ணுறேன். அளவு வந்து கீழே போடுறேன். நீங்கள் நிறைய எக் பண்ணுறீங்கன்னா நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சுகரில் வந்து கொஞ்சோண்டு வினிகர், ஸோ சுகர் வந்து மெல்ட் ஆகுறதுக்கு. ஸோ வினிகர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் வந்து நம்மளோட அந்த பெரி மசாலா இருக்குல்ல, ஸோ இது நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் சால்ட் பெப்பரே போதும். பட் எனக்கு வந்து இந்த ஸ்பைஸ் பிடிக்கும். ஸோ பெரிலேயும் வந்து சால்ட் இருக்கும், அதனால நான் சால்ட் வந்து ஆட் பண்ணல. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். வேணும்னா நம்ம கடைசி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இது ஆக்சுவலி பெரி மைனேஸ். இதை வந்து நீங்கள் டிப்பிங் சாஸு, அந்த ஃப்ரைடு ஃபுட்டுக்கு டிப்பிங் சாஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட மைனேஸ் மிக்ஸ்சர் ரெடி. டேஸ்ட் பார்த்துருங்க. சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் டெவில்ட் எக்கில் வந்து பெரி ஃப்ளேவர் நல்லா போகும். ஸோ இது வந்து நம்ம இப்போதைக்கு ஓரத்தில் வச்சிடலாம். இங்கே வந்து நம்ம எக்கு பாயில் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை வந்து கரெக்டாக சென்டரில் ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு இந்த இது இருக்குல்ல, இந்த எக் யோக்கு அதை மெல்ல எடுத்துருங்க. ஓகே, ஸோ இந்த எக் ஒயிட்டை அப்படியே ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிடுங்க. இந்த எக் யோக்கு நான் என்ன பண்ணுறேன்னா அந்த பெரி மைனேஸில் போட்டுகிட்டே வரேன். ஓகே, ஸோ எக் யோக்கை போட்டாச்சா. இப்போ இந்த எக் யோக்கை நல்லா உடச்சி இந்த மைனேஸ் கூட ஃபுல்லாக கம்பைன் பண்ணி ஒரு க்ரீம் மாதிரி ஆக்கிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளோட மைனேஸ் அந்த எக் யோக்கு கூட கம்பைன் பண்ணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனி வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த எக் ஒயிட்ஸ் வச்சுருக்கோம்ல, இதில் வந்து எக் யோக்கை எடுத்தோம்ல, திருப்பி இதை வந்து நம்ம உள்ளே வச்சிட போகிறோம். ஸோ நீங்கள் நிறைய பண்ணுறதா இருந்தால் ஒரு பைப்பிங் பேக்கில் கூட வச்சு பண்ணலாம். பட் நான் வந்து இப்படி ஒரு ஸ்பூனை வச்சே டாலப் மாதிரி பண்ணிட போகிறேன். ஸோ இப்போ நான் டெவில்ட் எக் எல்லாமே ஃபில் பண்ணிட்டேன். இது அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணலாம். பட் ஹாலோவின்னால் நான் வந்து இதை வந்து ஹாலோவின் தீமுக்கு வந்து மாற்ற போகிறேன். ஸோ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே கொஞ்சம் ஆலிவ்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை வச்சு அதில் டெக்கரேட் பண்ண போகிறேன். ஸோ எப்படின்னு காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஸ்பைடர் மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் ஸ்பைடர் மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஒரு ஆலிவ்ஸை வச்சு அதை வந்து ஒரு கண்ணு மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட ஹாலோவீன் டெவில்ட் எக்ஸு. ஸோ டெவில்ட் எக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு வந்து அதில் உள்ள ஆலிவ்ஸ் பிடிக்காது. பட் ஹாலோவீனுக்கு வந்து நிறைய பேருக்கு ஆலிவ் பிடிக்கும். அது ஒன்று. இன்னொன்று, ஹாலோவீனுக்கு வந்து ஃபுட்டு வந்து கொஞ்சம் ஸ்கேரியாக பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஐடியா தான் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதுதான் என்னோட செகண்ட் ரெசிபி.